அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷராசியை விட்டு ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றார். கோச்சாரத்திலே குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் சுப பலன்களை கொடுப்பார். அந்த வகையிலே இப்போது குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய ரிஷப ராசி மேஷ ராசிக்கு 2ஆம் இடமாகும். ஆகவே 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் மேஷ ராசிக்கு பல நன்மைகளை செய்யவிருக்கின்றார். ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் என்பது பண வரவு, குடும்ப நலம், கல்வி, வாக்கு, நேத்திரம் ஆகிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமாகும். குரு பகவான் தனகாரகனும் கூட. அந்த ரிஷபராசி மேசராசிக்கு தனஸ்தானமும் கூட. ஆகவே இந்த குரு பகவான் மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல பண வரவை கொடுப்பார். குடும்ப நலத்தை காப்பார். குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். அன்பு, பாசம் ஆகிய நல்ல மனப்பான்மையோடு சந்தோஷமான குடும்ப நிலையை காத்து கொடுப்பார் இந்த குரு பகவான். இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களது வாக்கு இப்பொழுது பலிதமாகும். அவர்கள் வாக்கினாலேயே பலவிதமான சாதனைகளை புரிவார்கள். அந்த வாக்கிலே மென்மையும் காரியம் சாதிக்கக்கூடிய வன்மையும் வலிமையும் கூடும். வாக்கினால் சாதுரியமாக திறமையாக எந்த காரியத்தையும் செயல்படுத்துவார்கள். மேலும் இந்த மேசராசியை சார்ந்த மாணவர்கள் அவர்கள் கல்வியிலே இப்பொழுது சிறந்த நிலையை அடைவார்கள். கல்வியிலே மேன்மை அடைவார்கள். இவர்கள் இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு யாரேனும் கண் நோய் இருந்திருந்தால் அந்த கண் நோய் இப்பொழுது சரியாகிவிடும். அப்பொழுது அவர்களுக்கு கண் பார்வை சிறப்பான முறையிலே மேன்மை அடையும். இப்படிப்பட்ட நன்மைகளை மேசராசிக்கு தரக்கூடிய ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய கன்னி ராசியை பார்க்கின்றார். அந்த கன்னி ராசியாவது மேஷ ராசிக்கு 6ஆம் இடமாகும். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானமாகும். 6ஆம் இடம் என்பது தீய ஸ்தானமாகும். குரு பகவான் நல்ல சுபஸ்தானங்களை பார்க்கின்ற பொழுது சுப பலன்களை பெருக்கிக் கொடுப்பார். அசுப ஸ்தானங்களை பார்க்கின்ற பொழுது தீய பலன்களை தீர்த்து விடுவார், அழித்து விடுவார், குறைத்து விடுவார். இப்படியாக மேசராசிக்கு 6ஆம் இடமாகிய கன்னிராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே மேசராசி அன்பர்களுக்கு இதுகாரம் இருந்து வந்த நோய் குணமாகும். இனிமேல் விபத்துகள் எதுவும் ஏற்படாது. அவர்களுக்கு இருந்த கடன் தொல்லைகள் தீரும். அவர்கள் வழக்கு வம்புகளிலே ஏதேனும் இருந்திருந்து வந்தால், நீதிமன்றங்களிலே வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். இவர்களுக்கு சாதகமான நன்மை கிடைக்கும். இவர்களுக்கு இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் கன்னிராசியை பார்ப்பதனாலே நோய் இல்லை, பகை இல்லை, விபத்து இல்லை, வம்பு வழக்கு இல்லை. வழக்கிலே உள்ள நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளிலே இவர்களுக்கு சாதகமான சாதுரியமான பாதகமில்லாத தீர்ப்புகள் கிடைக்கும். இந்த ரிஷபராசியிலே வரக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியையும் பார்க்கவிருக்கின்றார். இந்த விருச்சிக ராசியாவது மேசராசிக்கு 8ஆம் இடமாகும். 8ஆம் இடம் மேசராசிக்கு அந்த விருச்சிக ராசி 8ஆம் இடம் என்ற தீய ஸ்தானமாகும். அந்த தீயஸ்தானமாவது காரிய தடைகளையும் மரண பயத்தையும் உண்டாக்கக்கூடிய ஸ்தானமாகும். குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த 8ஆம் இடம் கொடுக்கக்கூடிய
தீய பலன்கள் எல்லாம் அழிந்துவிடும், குறைந்துவிடும். ஆகவே இந்த குரு பகவான் பார்வையினாலே, இந்த விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே மேஷ ராசிக்கு இதுவரையிலும் அவர்கள் எடுத்த காரியங்களிலே, அவர்கள் மேற்கொண்ட காரியங்களிலே, செயல்களிலே ஏதேனும் தடைகள் இருந்து அந்த காரியங்கள் தாமதப்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்கி அவர்கள் மேற்கொண்ட காரியங்கள் சிறப்பான முறையிலே, நன்மை தரக்கூடிய வகையிலே, ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த விஷயத்திலே தோற்று விடுவோமோ, அந்த விஷயத்திலே தோற்று விடுவோமோ, இப்படி சென்றால் ஆபத்து ஏற்படுமோ, விபத்து ஏற்படுமோ, அதனால் ஏதோ நம் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற அச்சமெல்லாம் நீங்கி, மரண பயம் நீங்கி ஒரு தைரியத்தோடு, உற்சாகத்தோடு இப்பொழுது செயல்படுவார்கள் இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்கள். ஏனென்றால் மேச ராசிக்கு 8ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த 8ஆம் இடம் என்ற தீய ஸ்தானம் கொடுக்கக்கூடிய தீய பலன்கள் எல்லாம் அழிந்துவிடும், மறைந்துவிடும். மேலும் இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் மகர ராசியை பார்க்கின்றார். அந்த மகர ராசி என்பது இந்த மேசராசிக்கு 10ஆம் இடமாகும். 11ஆம் இடம் கும்பம், 12ஆம் இடம் மீனம். இந்த 10ஆம் இடமாகிய மேச ராசிக்கு 10ஆம் இடமாகிய மகரத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆகவே இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள் தொழிலிலே இதுவரையிலும் இல்லாத அளவிலே இப்பொழுது பெரிய அளவிலே லாபம் சம்பாதிப்பார்கள். இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அவர்கள் வியாபாரத்திலே நல்ல லாபத்தை தேடிக் கொடுக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வை. மேலும் இந்த மேசராசி சார்ந்த அன்பர்கள் ஏதேனும் உத்தியோகத்திலிருந்து வந்தால் அந்த உத்தியோகத்திலே அவர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். அவர்கள் எதிர்பார்த்திருந்த, நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்து வந்த அந்த பதவி உயர்வு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அந்த பதவி உயர்வினாலே இவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். இந்த மேசராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும், 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்ப்பதனாலே இப்படிப்பட்ட பலன்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த குரு பகவான் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தையும் சூட்சும பார்வையாக பார்க்கின்றார் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும். ரிஷபராசியிலிருந்து அவர் பார்க்கின்ற 11ஆம் இடம் என்பது மீனம் ஆகும். அந்த மீனம் ராசி என்பது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானமாகும். ஆகவே மேஷராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த ஓராண்டு காலத்திலே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஆகக்கூடிய பண விரயம் எல்லாமே சுப விரயங்களாக அமையும். கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, திருமணம், கும்பாபிஷேகம் இது போன்ற சுப காரியங்களுக்கு பலவிதமான சுப விரயங்கள் ஆகலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் அயன சயன சுக போகமாகும். அது இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பார்கள். தூக்கமில்லாமல் தவித்து வந்த இந்த மேசராசி அன்பர்கள் இப்பொழுது இந்த ரிஷபத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே இந்த மேசராசி அன்பர்கள் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். படுக்கை சுகமும் சிறப்பாக அமையும். இவர்களுக்கு அயன சயன சுகபோகம் சிறப்பாக அமையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த மேசராசி அன்பர்கள் வெளிநாடு பயணமும் மேற்கொள்ள வேண்டி வரலாம். உல்லாச பிரயாணம் செல்வார்கள், டூர் செல்வார்கள். அவ்வாறு உல்லாசமாக பயணம் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாடுகள் சென்று வரலாம். அந்த வெளிநாடுகள் சென்று வருவது
உல்லாசமாகவும் சென்று வருவார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வெளிநாட்டு பயணத்தினாலே இவர்களுடைய தொழில் முன்னேற்றத்தினாலும், ஏனென்றால் இந்த மேசராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதனாலே இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணம் இவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு, இந்த தொழிலிலே மேல் மேலும் ஆதாயங்கள், லாபத்தை, நன்மையை பெருக்கக்கூடிய வகையிலே அவருடைய வெளிநாட்டு பயணம் அமையும். இப்படிப்பட்ட பலாபலன்களை மேசராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த நன்மையை கொடுக்கவிருக்கின்றார் குரு பகவான். ஆகவே குரு பகவான் ரிஷபாசிலிருந்து கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளை பார்ப்பதனாலே குரு பகவான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்து தீய பலன் ஒழிந்து, 8ஆம் இடத்து தீய பலன்கள் அழிந்து, 10ஆம் இடத்து சுப பலன்களாம் அதிகமாகி 12ஆம் இடத்துக்குரிய சுப பலன்களும் கிடைக்கவிருக்கின்றன. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மே 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி வரக்கூடிய குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியினாலே அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.